வணக்கம். சினுவா அச்சிபே எழுதின சின்னஞ்சிறு சிதறல்கள் அதுல 10வது அத்தியாயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இன்னைக்கு. இதுல உமுஓப்பியா கிராமத்துல நடக்கிற ஒரு ஒரு கோர்ட் சீன் மாதிரி வருது. ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி இது. ஏன்னா இங்க வந்த நீதிபதிகள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. மூதாதையர்களோட ஆவிகள்னு நம்பப்படுற எக்குகுன்னு சொல்றாங்க. அவங்க தான் முகமூடி போட்டுட்டு வந்து தீர்ப்பு சொல்றாங்க. ஓ, எக்குகு. ஆமா, இந்த அத்தியாயத்துல ஒரு குடும்ப சண்டைய வச்சு இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நல்லா காட்டியிருக்காரு அச்சுபே. சரி, அப்போ அந்த விசாரணை எப்படி நடக்குது? அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ம் முதல்ல கிராமத்தோட பொது இடம் இருக்கு இல்லையா, இலோன்னு பேரு, அங்க எல்லாரும் கூடுறாங்க. ஓகே. முக்கியமா ஆண்கள் பெரியவங்கலாம் நடுவுல உட்கார்ந்திருக்காங்க. பெண்கள் கொஞ்சம் ஓரமா நிக்கறாங்க. அப்போ அந்த கேஸ் வருது. என்ன கேஸ் அது? கணவன் பேரு உசுவுலு, அவர் ஒரு பக்கம், மனைவி மக்ஃபுஃபோவும் அவளோட அண்ணன்மார்களும் இன்னொரு பக்கம். இதுதான் செட்டப். சரி. அப்போதான் அந்த முக்கியமான என்ட்ரி 9 எக்வுக்கும் பயங்கரமான தோற்றத்தோட ஒரு மாதிரி வினோதமான சத்தத்தோட உள்ள வராங்க. 9 பேரா? எதுக்கு 9? அந்த உமுஓஃபியாவுக்கு 9 கிராமங்கள் இருக்குல்ல, அந்த 9 கிராமத்தை குறிக்கிற மாதிரி 9 பேரு. அவங்க தான் மூதாதையர் ஆவிகளோட பிரதிநிதிகள். ஓஹோ, அப்படியா? ஆமா, அவங்கள பார்த்தாலே பெண்கள் குழந்தைங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அவ்ளோ பயம். ம். இவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு. பேரு தீய வனம், ஈவில் ஃபாரஸ்ட். அவர் பேசும்போது தலையிலிருந்து புகை வருதுன்னு கூட ஒரு வரி வரும். அடேங்கப்பா, புகையெல்லாம் வருதா? ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த எக்வுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரகசியம். பெண்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது. சரி, இந்த ரகசியம், இந்த பயம் எல்லாம் எதுக்கு? நீதி சொல்றதுக்கு இது உதவுமா? நிச்சயமா, அதுதான் அவங்களோட அதிகாரத்தோட ஆதாரமே. அந்த பயமும் அவங்க வெறும் மனுஷங்க இல்ல, அதுக்கும் மேலங்கிற நம்பிக்கையும் தான் அவங்க தீர்ப்புக்கு ஒரு ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்குது. மக்கள் கேள்வி கேட்காம ஏத்துக்குவாங்க. புரியுது, புரியுது. சரி, வழக்குக்கு வருவோம். முதல்ல கணவன் உசோவுலு பேசுறான். என்ன பிரச்சனைய சொல்றான்? அவன் என்ன சொல்றான்னா, தன் மனைவி மக்பூஃபோவ அவளோட அண்ணமாருங்க வந்து தன்னை அடிச்சிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். அடிச்சும் கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்படி அவன் சொல்றான். அதனால அவளுக்காக கல்யாணத்தப்ப கொடுத்த சீதன பணத்தை திருப்பி தரணும்னு கேக்குறான். ஓ, சீதனத்தை திரும்ப கேக்குறான். ஆமா, அந்த காலத்துல அது பெரிய விஷயம், குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டது. அப்போ மனைவி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அவங்க அண்ணன் பேசுவாரே? ஆமா, மனைவியோட அண்ணன் ஒடுக்குவே பேசுறான். அவன் சொல்றான், உசோவுலு என் தங்கச்சிய சும்மா இல்ல, கொடூரமா அடிச்சான். தொடர்ந்து அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். அப்படியா? ஆமா, ஒரு தடவ அவ கர்ப்பமா இருந்தப்போ அடிச்சதுல கருவே கலைஞ்சு போச்சுன்னு சொல்றான். அதனால அவ உயிருக்கே ஆபத்துன்னு பயந்துதான் நாங்க கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றான். ம். ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உசோவுலு அடிச்சத பார்த்ததா சொல்றாங்க. அதனால ஒடுக்குவே சொல்றான், அவன் வந்து முறையா மன்னிப்பு கேட்டு இனிமே அடிக்க மாட்டேன்னு எங்க முன்னாடி சத்தியம் பண்ணா மட்டும்தான் தங்கச்சியை அனுப்புவோம், இல்லைன்னா சீதனத்தை எல்லாம் திருப்பி தர முடியாதுன்னு கராரா சொல்லிடுறான். அப்போ 2 பக்கமும் கேட்டுட்டு யுகுகு என்ன பண்றாங்க? உடனே தீர்ப்பு சொல்றாங்களா? இல்ல இல்ல, அவசரப்பட மாட்டாங்க. அந்த 9 பேரும் தனியா போய் கொஞ்ச நேரம் கலந்து பேசுறாங்க, ஆலோசனை பண்றாங்க. ஓ, அப்புறம்? அதுக்கப்புறம் ஆந்து தலைவர் தீய வனம் வராரு, தீர்ப்பு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. எங்க நோக்கம் யாரையும் தப்பு சொல்றதில்ல, பிரச்சனைய சரி பண்றதுதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நல்ல அணுகுமுறை. சரி, என்ன தீர்ப்பு சொன்னாரு? அது வந்து ரொம்ப சமரசமான, அதே சமயம் நடைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு தீர்ப்பு. முதல்ல உசுவுலு கிட்ட சொல்றாரு, நீ ஒரு குடுவை நிறைய கல்லு எடுத்துட்டு போ, உன் மாமனார் வீட்டுக்கு போய் பணிவா கெஞ்சி உன் மனைவிய கூட்டிட்டு வா. பொம்பளைங்க கிட்ட சண்டை போடுறது ஆம்பளைக்கு வீரம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, புத்திமதி சொல்ற மாதிரி. ஆமா, அப்புறம் ஒடுகுவே கிட்ட உன் மச்சுன அந்த மாதிரி கல்லோட வந்து கேட்டா உன் தங்கச்சி அவன் கூட அனுப்பி வைக்கன்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிள். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த தீய வனம் தன்னோட பேரெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டதா சொன்னீங்களே? ஆமா ஆமா, தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அவரோட சக்தியை நிலைநாட்டுற மாதிரி, நான் தீயவனம், நான் வாய் நிறைக்கும் உலர்ந்த இறைச்சி, நான் விறகில்லாமல் எரியும் நெருப்பு, இந்த மாதிரி பயமுறுத்துற சக்தி வாய்ந்த பட்ட பெயர்களை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. எதுக்கு அப்படி? அந்த தீர்ப்புக்கு ஒரு ஒரு வெயிட் கொடுக்கவா? அதேதான், சரியா சொன்னீங்க. நான் சாதாரண ஆள் இல்ல, இயற்கையோட சக்தி எனக்கு இருக்குன்னு காட்டுற மாதிரி. அப்போதான் அவர் சொல்றது எல்லாரும் பயபக்தியோட கேட்பாங்க, மீற மாட்டாங்க. அப்ப தீர்ப்பு சொல்லியாச்சு, அதோட அந்த கேஸ் முடிஞ்சதா?
முடிஞ்சிருச்சு. ஆனா அப்போ கூட்டத்துல ஒரு பெரியவர் ஒரு கேள்வி கேக்குறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை எக்வுக்கு வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு. ஆமா, அது நியாயமான கேள்விதானே. அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்றாரு, அந்த உசோவலு இருக்கானே, அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். வேற யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அதான் எக்வுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? அப்ப அந்த சிஸ்டம் சில நேரங்கள்ல தேவைப்படுது. ஆமா, எல்லாரும் மதிக்கிற ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த வழக்கு முடிஞ்ச உடனே அடுத்த வழக்குக்கு போயிடுறாங்க. நிலத்தகராறுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல இந்த 10வது அத்தியாயம் உமோஃபியா மக்களோட நீதி வழங்குகிற முறைய ரொம்ப நல்லா காட்டுது. வெறும் சட்டம் இல்லாம பாரம்பரியம், மூதாதையர் மேல இருக்கிற பயம், மரியாதை, இந்த சடங்குகள், சமூக அழுத்தம் இது எல்லாத்தையும் கலந்து எப்படி ஒரு சிக்கலான பிரச்சனையை கூட தீர்க்கறாங்கன்னு புரியுது. ஆமா, இதிலிருந்து உங்களுக்கும் ஒரு கேள்வி வருது பாருங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சடங்கு ரீதியா பொது வெளியில பயத்தோட கலந்த ஒரு நீதி விசாரணைக்கும் நாம இன்னைக்கு பாக்குற கோர்ட், வக்கீல், ஜட்ஜுன்னு இருக்கிற நவீன நீதிமுறைக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை? அப்புறம் அந்த காலத்துல இந்த மாதிரி தீர்ப்பை ஏத்துக்க வைக்கிறதுல பயத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஊர்க்கட்டுப்பாட்டுக்கும் என்ன பங்கு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.